காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே முதியவரை தாக்கி இளம்பெண்ணை மானபங்கம் செய்ததாக திமுக பஞ்சாயத்து தலைவரின் மகன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்துள்ள ஆலஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் சரிதா. இவரது குடும்பத்திற்கு சொந்தமாக அப்பகுதியில் 10 சென்ட் வீட்டுமனை உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சரிதாவின் தந்தையான 70 வயது முதியவர் காளியப்பன் தனது நிலத்தில் விளைந்த நெல்லை அறுவடை செய்து வைக்கோலை அவருக்கு சொந்தமான வீட்டுமனையின் இடத்தில் வைக்கோல் போர் போடுவதற்காக சென்றுள்ளார். அப்போது திமுகவைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவரான அமுதா தமிழ்வேந்தனின் மகன் கோகுல கண்ணன் அந்த நிலம் தனக்கு சொந்தமானது என கூறி முதியவர் காளியப்பனுடன் வாக்குவாதம் செய்துள்ளார். மேலும் அவரை பிடித்து கீழே தள்ளி அடித்து உதைத்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்து பதறிப்போன சரிதா தனது தந்தையை காப்பாற்ற சென்றுள்ளார். ஆனால் கோகுலகண்ணன் அவரையும் விட்டு வைக்கவில்லை. திருமணமான பெண் என்றும் பாராமல் சரிதாவின் ஆடையை கிழித்து மானபங்கப்படுத்தியதுடன் அடித்து உதைத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் சரிதாவும் அவரது தந்தை காளியப்பனும் நிலைகுலைந்து மயங்கி கீழே விழுந்துள்ளனர். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவர்கள் இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உத்திரமேரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திமுக பஞ்சாயத்து தலைவரின் மகன் கோகுல கண்ணன் தன்னை மானபங்கப்படுத்தியதாகவும் தனது தந்தை மீதும் தன் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். எங்களோட இடத்துல நாங்க வெட்டுப்பரு போட போனதுனால அங்க திமுக கட்சியில தலைவரோட மகன் கோகுல கண்ணன் எங்க அப்பா அடிச்சு எங்களோட இடம் எங்களோட பூர்வீக சொத்தை ஆக்கிரமிச்சு எங்களோட இடம் சொல்லி சண்டை போட்டு எங்க அப்பாவை அடிச்சாங்க. நான் அடைக்க போனதை தடுக்கிறதுக்காக என்னை கட்டி பிடிச்சி முடியெல்லாம் பிடிச்சி அடிச்சு என்னை நைட்டியெல்லாம் கிழிச்சு மானபங்கப்படுத்தி அசிங்க அவதூறு வார்த்தைகளாக பேசினாங்க. திருப்பி நாங்க மடக்க சொல்லி கேட்காம எங்க அப்பாவை அடிச்சதுனால எங்க அப்பா மயக்கும்போது எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்கிறோம். எனக்கு காதெல்லாம் அடிச்சுட்டாங்க சார், கழுத்தெல்லாம் அடிச்சு நைட் எல்லாம் கிழிச்சு பின்னு குத்தி வச்சிருக்கேன் சார். நைட் எல்லாம் கிழிச்சு அசிங்கமா பேசி எவ்வளவு சொல்லி கேட்காம எங்க அப்பாவை அவ்வளவு அடிச்சாங்க. எங்களுடைய பூர்வீக சொத்து சார் ஆக்கிரமிக்கிறாங்க. திமுக ஆட்சியில இருக்கிறதுனால அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு எங்க அப்பாவை அடிச்சு என்ன சித்திரவதை பண்ணி மானபங்கப்படுத்ததுனால போலீஸ்காரங்க தான் கொஞ்சம் முன் இந்த நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இந்த சம்பவம் குறித்து சரிதாவின் கணவர் சிலம்பரசன் உத்திரமேரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் திமுக பஞ்சாயத்து தலைவரின் மகன் கோகுல கண்ணன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.